சோளம் ஆரோக்கியமான உணவுதான். அப்ப அதுல இருந்து தயாரிக்கப்படுற பாப்கார்னும் ஆரோக்கியமானது தானேன்னு ஒரு கேள்வி வருது. ஆனா குழந்தைகளுக்கு பாப்கார்ன் அதிகமா தராதீங்க என்பதே உணவியல் நிபுணர்களோட பரவலான அறிவுரையா இருக்கு. பாப்கார்ன் உண்மையிலேயே ஆரோக்கியமானதா? குழந்தைகளுக்கு பாப்கார்ன் கொடுக்கறது சரியா? இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். குறைவான கலோரிகளும் அதிகமான நார்ச்சத்தும் இருக்கக்கூடிய பாப்கார்ன் உண்மையிலேயே ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் தான். இது மட்டும் இல்லாம பாப்கார்ன்ஸ்ல விட்டமின் பி, மெக்னீசியம், துத்தநாகம் மாதிரியான அத்தியாவசிய சத்துகளும் கூட பாப்கார்ன்ல இருக்கு. பாப்கார்ன் ஆரோக்கியமா இருக்கிறதும் ஆரோக்கியத்துக்கு கெடுதலா மாறுறதும் அது தயாரிக்கப்படுற முறையில தான் தீர்மானமாகுது. எண்ணெய், வெண்ணெய், உப்பு மற்றும் அதிகப்படியான சீசனிங் சேர்க்காத வரைக்கும் பாப்கார்ன்ல எந்த கெடுதலும் கிடையாது. ஆனா சாதாரணமா தியேட்டர்ல படம் பார்க்க போறவங்களை விட பாப்கார்ன் சாப்பிட போறவங்க தான் அதிகம்னு சொல்லலாம். தியேட்டர்ல படங்களுக்கு இன்டர்மிஷன் விடும்போது கிட்டத்தட்ட 80% மக்கள் வாங்கிட்டு வர ஸ்நாக்ஸ் எதுன்னா அது பாப்கார்னா தான் இருக்கும். அதுலயும் குழந்தைகளை சொல்லவே வேணாம். இது போன்ற பாப்கார்னை தான் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படி தியேட்டர்ல விற்கப்படுற பாப்கார்ன்ல அதிகப்படியான எண்ணெய், வெண்ணெய் மற்றும் வசீகரிக்கும் வாசனை கொண்ட சீசனிங் சேர்க்கப்பட்டு இருக்கும். இப்படிப்பட்ட சில சீசனிங்ஸ்ல செயற்கை நிறமிகளும் கூட சேர்க்கப்பட்டிருக்கலாம். இப்படி ஏகப்பட்ட கலோரிகளை ஒரே நேரத்துல சாப்பிடும் போது உடல்ல சர்க்கரை மற்றும் கொழுப்பு அளவுகள் வெகுவாக உயரக்கூடும். குழந்தைகளுக்கு சின்ன வயசுல புடிச்சு போற சுவைக்கு பிற்காலத்துல அவங்க அந்த வகை உணவையே திரும்ப திரும்ப சாப்பிட தூண்டும். இதன் விளைவாக உடல் பருமன் மற்றும் பல இணை நோய்கள் ஏற்படக்கூடும். இதனால குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவு விஷயத்துல பெற்றோர் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். குழந்தைகளை பொறுத்தவரை கொழுப்பு சேர்க்கப்படாத பாப்கார்ன்களை சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாம சுகாதாரமான கடைகள்ல வாங்குறது ரொம்பவே முக்கியம். அதுலயும் எந்த வயசு குழந்தைக்கு பாப்கார்னை கொடுக்கறாங்க அப்படின்றதையும் கவனத்துல வைக்கணும். காரணம், ரொம்ப சின்ன குழந்தைகளுக்கு பாப்கார்ன் தொண்டையிலேயே சிக்கிக்கொள்ளும் அபாயமும் இருக்கு அப்படின்றதால மென்னு விழுங்க தெரிஞ்ச குழந்தைகளுக்கு மட்டும் செயற்கை சுவையூட்டிகள் அதிகமில்லாத பாப்கார்ன் மட்டுமே தரலாம். எதையுமே அளவுக்கு மீறி சாப்பிடாம மிதமான அளவுல எடுத்துக்கிறதோட சரிவிகித உணவுல காய்கறிகள் மற்றும் பழங்களையும் சேர்க்கிறது ரொம்பவே அவசியம் என்பதே உணவியல் நிபுணர்களின் கருத்தா இருக்கு. வாழ்வியல் சார்ந்த ஆரோக்கியம் இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க சத்தியம் டிஜிட்டல் கூட எப்பவும் இணைஞ்சிருங்க.